Hi friends, welcome to Super Kitchen. நம்ம இன்னைக்கு வீடியோல அருமையான சுவையில மீன் குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்படிதான் பார்த்து மீன் குழம்பு வச்சாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, ஏதோ உப்போ காரமோ புளியோ ஏதோ ஒண்ணு குறையுது, எப்படி வச்சாலும் நல்லா இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நான் சொல்ற மெத்தட்ல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி இந்த மசாலாவை சேர்த்து குழம்பு கூட்டி மீன் குழம்பு வச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த மெத்தட்ல தாங்க மீன் குழம்பு செய்வீங்க. அந்த அளவுக்கு ருசியில எந்த விதமான குறையும் இல்லாம பக்காவா ஒரு தரமான மீன் குழம்பு ரெசிபி வீடியோவை நிறைய டிப்ஸோட உங்களோட ஷேர் பண்ண போறேன். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் நீங்க கூட இந்த குழம்பு ரொம்ப ஈஸியா ரொம்பவே டேஸ்டா செஞ்சு அசத்திரலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு முதல்ல கடாயில 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இருக்கிறதுலயே வெந்தயத்தை தான் ரொம்ப குறைவா சேர்க்கணும். இப்ப இது கூட 2 பச்சை மிளகாயை 2 நறுக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, மேற்கொண்டு காரத்துக்காக 4 வரமிளகாய், 10 to 15 தோலை உரிச்ச சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை இப்போ நல்ல எண்ணெயில கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா இது கூட இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா நறுக்கி சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய தக்காளிய நல்லா பழமா நல்ல நிறமான தக்காளியாவே இதுல சேர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு குழைவான பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா பெரிய லெமன் சைஸ் அளவுடைய புளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியை நல்லா உதுத்து விட்டுட்டு மெஷரிங் கப்பால 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த புளியை ஊற வச்சுக்கிறேன். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த இந்த பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு 1/4 கப் மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா நைஸா கொரகொரப்பா இல்லாம உங்களால எந்த அளவுக்கு சாஃப்டா இது போல மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி நல்ல நைஸா ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சிட்டு குழம்புல சேர்க்கும் போதே குழம்போட டெக்ஸ்சர் அவ்வளவு அருமையா பாக்குறதுக்கு இருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்து புளிய பார்க்கலாம். இது நல்லாவே சாஃப்டா ஊறி வந்துருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி 1 கப் தண்ணீர் சேர்த்து தான் இந்த புளியை ஊற வச்சிருந்தேன். சோ 1 கப் தண்ணீரை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தி இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு சக்கையெல்லாம் வடிச்சிட்டு புளி தண்ணி சாரை மட்டும் வேற ஒரு பாத்திரத்துல கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே சக்கையில மறுபடியும் 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு மறுபடியும் கரைச்சதை நல்லா வடிச்சு சக்கையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. டோட்டலா 2 கப் தண்ணீர் சேர்த்துட்டு இந்த புளிய கரைச்சிருக்கேங்க. அடுத்ததா இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இந்த சமயத்துல இது கூட இப்பவே சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்சிருந்த மசாலா விழுது முழுசையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா அலசி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு கை வச்சு நல்ல ஈவனா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல இனிமே மிளகாய் தூளோ மல்லித்தூளோ மிளகுத்தூள் சீரகத்தூள்னு எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த பொருளை எல்லாம் வறுத்து அரைச்சிட்டே இதுல சேர்த்துட்டோம். சோ எக்ஸ்ட்ராவா இதுல சேர்க்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப காரமாயிடும். இப்ப குழம்பு நல்லா ஒண்ணு சேர கரைச்சி கூட்டி வச்சாச்சு. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வறுத்திருந்தோம்ல கடாய், அதுலயே 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது மீன் குழம்பு ரொம்பவே சுவையா மனமா இருக்கும். அடுத்ததா அதோ பாருங்க, இதுதான் கறி வடகம், வெங்காய வடகம்னு கூட சொல்லுவாங்க. இந்த வெங்காய வடகத்தை எப்படி செய்யறதுன்ற வீடியோவை ஆல்ரெடி ரீசெண்டா சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ரெசிபி தேவைப்படுறவங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வெங்காய வடகத்தை கொஞ்சமா இந்த எண்ணெயில சேர்த்து தாளிச்சு விட்டுக்கோங்க. வடகம் நல்ல மணமா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நைஸா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு முழு பூண்டை தோலை விரிச்சிட்டு 1 பாதியமா இது போல தட்டி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி 1 பாதியமா இடிச்சிட்டு குழம்புல சேர்த்து செய்யும் போது குழம்பு ரொம்பவே சுவையா இருக்குங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு இது போல வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த இந்த குழம்பு கலவையை இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயம் கேஸோட தீ ஃபுல் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இனிமே நீங்க இதுல மேற்கொண்டு தண்ணீர் சேர்க்க கூடாது. இந்த அளவு திக்னஸே போதும்.
இப்போ நீங்க இந்த சமயம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியா இருக்குங்க. சோ நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சமயம் கேஸோட தீய ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடாம நல்ல ஓப்பன்ல தலதலன்னு இது போல கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க நல்ல பொங்கி குழம்பு கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் தீய லோல மாத்திட்டு இப்போ மூடி போட்டு மூடி கரெக்டா லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்ட ஓபன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு பச்சை வாசனை போயிட்டு நல்லா தலபுலன்னு கொதிச்சு வத்திட்டு நல்ல தகதகன்னு எண்ணெய் பிரிஞ்சு இது போல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்க. இந்த சமயம் அரை கப்பு திக்கான தேங்காய் பால் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து இந்த மீன் குழம்பு செய்யும் போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம சேர்த்தே செய்ய பாருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நீங்க இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணீர் சேர்க்க கூடாது. இப்போ அடுத்ததா நான் இதுல 1 கிலோ அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த சென்னாவரை மீன் இதுல சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த மீன் தான் சேர்க்கணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதை சேர்த்து செய்யுங்க. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மெத்தட்ல குழம்பு செய்யுங்க. இப்போ மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா பெரிய கரண்டியா இல்லாம இது போல ஒரு சின்ன கரண்டியா போட்டு லைட்டா இது போல கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி மிதமான தீயில 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இதுல சேர்த்திருக்க கூடிய மீன் வெந்தால் போதும். இப்போ கம்ப்ளீட்டா மீன் வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிச்சுங்க. இப்போ மீன் முழுசா வெந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. மீன் வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பெரிய கரண்டியை போட்டு கலந்து விடாம இது போல ஒரு சின்ன கரண்டியாலேயே லைட்டா ஜென்ட்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க. இப்போ ஃபைனலா நல்லா மணக்க மீன் குழம்பு ரெடி. இந்த மெத்தட்ல மீன் குழம்பு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இதே மெத்தட்ல தாங்க குழம்பு செய்வீங்க. ஏன்னா இந்த குழம்போட டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஜென்ரலா மீன் குழம்ப செஞ்ச உடனேயே சாப்பிடக்கூடாதுங்க. குழம்புல மீன் 2 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கு அப்புறமா நல்ல சுட சுட சாதத்துக்கு கூட இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடடா சொல்லவே வேணாம். என்ன மாதிரி மீன் குழம்பு பிரியர்களுக்கு தான் இதோட டேஸ்ட் தெரியும். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.